அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, இறைவன் தந்த மன அமைதி எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இறை செய்தியின் மூலம் நம்மளை தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 40 இறை வார்த்தை 9 முடிய. சியோனை, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்றுகொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகிறார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போல் இறைவன் பாதுகாக்கிறார். பெற்றோருக்கு மேலாக இறைவன் நம்மளை பாதுகாக்கிறார். நற்செய்தி, ஒவ்வொரு இடத்துலையும் நான் நற்செய்தி, ஒரு நாட்டை குறித்து கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக வருகின்ற நற்செய்தி இல்லையா? ஒவ்வொரு நொடிப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, நிறைவில்லாமல் நாம் வாழ்கிறோம் என்றால் ஒன்றுமே இல்லை. எதை தந்தாலும் நமக்கு நிறைவில்லை. அப்படி தான் இருப்போம் நம்ம இல்லையா? குறையே இருந்தாலும் நிறைவாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு நிறைவான ஆசிராக இருக்கும். நமக்கு எவ்வளவுதான் தண்டனை தந்தாலும் அவர் ஒரு நொடிக்கில் நாம் அவரிடம் வரும்போது அனைத்தையும் எடுத்து வெளியில் விட்டு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை சேர்த்து கொள்கிறார். அதுதான் பெரிய காரியம். வா, நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் தம் தோளோடு சேர்த்து அணைத்து நாம் அவர் தோள் மேல் இருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா? அப்போது நாம் எப்படி இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும்? அவர் நம்மளை தேடி தேடி வருகிறார். அந்த தேடி தேடி வருதலே ஒரு ஆறுதல் அல்லவா? நம்மளை எதற்காக தேடுகிறார்? எந்த பணிக்காக நம்மை தேடுகிறார்? யாரை என் பணிக்கு அனுப்புவேன் என்று சொன்னவர் அவர் இல்லையா? ஒவ்வொருவரையும் அவருடைய பணிக்கு தேடுகிறார். எல்லா மக்களும் அவரை சார்ந்தவர்கள் தான். உலகமே அவருக்குள் இருக்கிறது. அவர் எதை நினைத்தார், என்ன செய்வார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை ஆளுகின்றவர்கள், நம்மளை வழிநடத்துகின்றவர்கள் அனைவருமே அவர் திட்டத்தின்படி தான் நடக்கிறார்கள் இல்லையா? அப்போ நாம் அந்த திட்டத்திற்கு ஒத்து போகும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது தான் அவருடைய வெற்றி பரிசை நம்மளை வந்து சாரும். நமக்கு அவர் என்ன தர நினைக்கிறார்? இவ்வுலக வாழ்க்கையில் அல்ல, விண்ணுலக வாழ்க்கையில் அவர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். இவ்வுலகம் வெறுமை இல்லையா? அந்த வெறுமையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வெறுமையை அப்புறப்படுத்தி அவரோடு இணைந்து நிறைவை காணும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். என்ன செய்ய வேண்டும் என்பது நாம் கேட்போம் என்றால் நாம் நிறைவாக வாழ்வோம். உம்முடைய தேவ சித்தம் என்றால் நாம் நிறைவாக வாழ்வோம். நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திட்டம் எங்களில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களை வழிநடத்தும் என்று நாங்கள் நினைக்கும் போது அனைத்தையும் எங்களுக்கு நிறைவாக நீர் செய்து தருகிறீர். ஆம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருப்பதால் நீர் எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர். தாய் தன் பிள்ளையை தேற்றி திடப்படுத்துவது போல் நீர் எங்களை தேற்றி திடப்படுத்தி தாங்கி தப்பித்து ஏந்தி உம்முடைய கருத்துக்கள் வைத்து எங்களை நிறைவுபடுத்துகிறீரே. கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த நிலையில் நிறைவாக நீர் எங்களை ஆசீர்வைத்து உம்முடைய கரைத்துக்குள் வைத்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.